வீட்ல இருக்க மீனாவ விஜயா திட்டுறாங்க. சாப்பாடெல்லாம் செஞ்சு எடுத்துட்டு வந்திருக்க நீ எதுக்கு நீ சாப்பாடை கொண்டு வந்து கொடுக்கலன்னு சொல்லி கேட்கும்போது, மீனா நடந்த விஷயத்த சொல்ல, நீ உன் பொண்டாட்டிக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணி பேசாத. அவ செஞ்ச தப்ப மறைக்கணும்னு நினைச்சு என்கிட்ட பேசிக்கிட்டு இருக்காதன்னு எங்க முத்துவ வேற எங்க சண்டை போடுறாங்க. அதுக்கு முத்து சொல்றாங்க, இவ செஞ்ச தப்ப மறைக்கணுன்ற அவசியம் எனக்கு கிடையாது. அவ செஞ்சது தப்பே கிடையாது. நான் நெஞ்சு நிமிர்த்தி சொல்லுவேன். என் பொண்டாட்டி நல்லதா செஞ்சிருக்கா அப்படின்ற மாதிரி இங்க முத்துவும் சொல்ல, இதை கேட்ட விஜயா அப்படியே முறைச்சு பார்த்துட்டு இருக்காங்க. பாத்தீங்கல்லங்க, இவங்க 2 பேரும் எப்படி பேசுறாங்க பாருங்க அப்படின்னு சொல்ல, இதுல என்ன விஜயா இருக்கு? ஒரு நாள் உன்னால இப்படி வெளியில ஒரு நாள் சாப்பாட்டை உன்னால வாங்கி சாப்பிட முடியலையே, அந்த ஒரு நாள் வீட்டு சாப்பாட்டை சாப்பிட்ட அவங்களுக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கும் அப்படின்னு சொல்லி இங்க அண்ணாமலை சொல்ல, அதுக்கு உடனே மீனா முத்துக்கிட்டையும் அண்ணாமலை கிட்டே சொல்றாங்க, ஆமா மாமா, அவங்க முகத்துல அவ்வளவு சந்தோஷம் தெரிஞ்சுது. அந்த ஒரு வேளை சாப்பாட்டுக்கு அவங்க எவ்வளவு ஏங்கி போய் கிடக்குறாங்க அப்படின்ற விஷயமும். அதனால தான் மாமா, நான் தினமும் அவங்களுக்கு நான் சாப்பாடு கொடுக்கணும்னு ஒரு முடிவெடுத்து அவங்க கிட்ட நான் சொல்லிட்டு வந்துட்டேன். ஒரு வேளை சாப்பாடு அந்த 2 பேருக்கும் கொடுக்கறதுனால நம்ம எதுவும் குறைஞ்சு போயிட மாட்டோமேன்னு சொல்லும்போது, நீ சொல்றதெல்லாம் சரிதாம்மா, இந்த மாதிரி நல்ல விஷயங்கள் செய்யும்போது உனக்கு நல்லதே தாம்மா சேரும் அப்படின்னு சொல்ல, யார் வீட்டு காசுல யாருக்கு சமைச்சு கொண்டு போய் கொடுக்கறது, அதுவும் அப்படின்னு சொல்லி எங்க விஜயா கேட்க, முத்து சொல்றாங்க, அப்போ நீங்க டான்ஸ் கிளாஸ் போய் சம்பாதிச்சு பணம் கொண்டு வந்து கொடுக்கறதுல தான் இந்த குடும்பமே நடத்திட்டு இருக்கோமா நாங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது விஜயாவால எந்த பதிலுமே பேச முடியல. முத்து சொல்றாங்க, எங்க மீனா சம்பாதிக்கிறா, சொந்தமா பூ கட்டி சம்பாதிக்கிற பணத்துல சமையல் பண்ணுறா, அதை யாருக்குனாலும் கொண்டு கொடுக்குறா. இதில் உங்களுக்கு என்ன பிரச்சனை? மொத்த செலவுகளையும் நாங்கள் தானே பார்த்துக்கிட்டு இருக்கோம். அப்படி இருக்கப்போ இதில் நாங்கள் தானே முடிவெடுத்தாகணும். இதில் நீங்களும் இல்லை இந்த பார்லரமாவும் முடிவெடுக்கிறதுக்கு எந்த அவசியமும் இல்லை. ஒருவேளை பார்லரமா இந்த வீட்டுக்காக பணம் கொடுக்குதுன்னா அது தனி. ஆனால் நாங்கள் செய்கிறது எங்களுடைய சொந்த காசை போட்டு, அதை முதல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. இதில் நீங்கள் கருத்து சொல்கிறேன்னு சொல்லி எங்களுடைய மனசையும் காயப்படுத்தாதீங்கன்னு சொல்லி முத்து சொல்ல, எங்கள் விஜயா உன்னை அண்ணாமலைகிட்ட பார்த்தீங்கல்லங்க எப்படி பேசிக்கிட்டு இருக்கான் பாருங்க. சம்பாதிக்கிறாங்களா, 2 பேரும் சம்பாதிக்கிறாங்களா, அது சொல்லி வேற காட்டுறாங்கன்னு சொல்லும்போது, ஆமா விஜயா, சம்பாதிக்கிறது அவங்களுடைய திறமை, அதை செலவு பண்ணுறதுக்கான உரிமை அவங்களுக்கு இருக்குது. அதை அவங்க செய்யணும்னு நினைக்கிறாங்க. அதுவும் இல்லாமல் மற்றவங்களுக்கு நல்லது செய்யணும்னு தானே நினைக்கிறாங்க. அதுக்காக நீ சந்தோஷப்படணுமே தவிர இப்படியெல்லாம் ரொம்ப மோசமாக நடந்துக்க கூடாது. உன்னுடைய காசில் அவங்க எடுத்து செலவு பண்ணாங்கன்னா நீ கேள்வி கேட்கலாம். அப்படி எதுவுமே இங்கே முத்துமீனா இந்த வீட்டில் பண்ணுறது கிடையாது. அப்படி இருக்கப்போ இதை கேள்வி கேட்குற உரிமை உனக்கு கிடையவே கிடையாதுன்னு சொல்ல, அப்படி சொல்லுங்கப்பா, நீங்கள் என்னப்பா சொல்கிறீங்க? இங்கே மீனா செஞ்சது சரிதானே அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, நான் சரின்னு தாப்பா சொல்லுவேன். அங்கே பெற்றவங்களை ரோட்டில் விட்டுட்டு அவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. அவங்க ஒரு வேளை சாப்பாட்டுக்கு அவங்க கஷ்டப்படும் போது அவங்களுக்கு அந்த ஒரு வேளை சாப்பாட்டை நம்ம இங்கே கொடுக்குறதுல எந்தவித தப்புமே கிடையாது. அதை மீனா செய்கிறேன்னு சொன்னது எனக்கு மனசளவில் ரொம்ப சந்தோஷம் தான் சொல்லிட்டு எங்கள் அண்ணாமலை உள்ளே போக, நீ வா மீனா, கண்டவங்க எதானாலும் பேசிக்கிட்டு இருப்பாங்க, அதெல்லாம் காதில் வாங்கிட்டு இருக்கிறதுக்கு நமக்கு நேரம் இல்லை. நான் நாளைக்கு நானும் உன் கூடவே வரேன் அப்படின்னு சொல்லி எங்கள் முத்து மீனாவை கூட்டிகிட்டு உள்ளே போக, பார்த்தீங்கல்ல ஆண்டி இந்த மீனாவுக்கு இருக்கிற திமிரு அப்படின்னு சொல்லும்போது, என்னமோ பண்ணிட்டு போகிறாங்க விடுமா, இப்படியெல்லாம் ஊருக்கு தான தர்மம் வழங்கிட்டே இருந்தா எப்படி மாடியில் ரூம் கட்ட முடியும்? அதுவும் ஒரு வகையில் நமக்கு நல்லது தான் விடு அப்படின்னு சொல்லிட்டு விஜயா போக, இந்த மீனாவை பற்றி என்ன சொன்னாலும் இப்போல்லாம் ஆண்டி எதையுமே காதில் வாங்கிக்கிறது கிடையாதுன்னு இங்கே ஒரு பக்கம் ரோகிணி அந்த யோசனையில் வேற இருந்துட்டு இருக்காங்க. இதெல்லாம் நடந்துட்டு இருக்கப்ப தான் அங்கே மனோஜுக்கும் ஒரு பக்கம் பிரச்சனைக்கு மேலே பிரச்சனை வந்துட்டே இருக்குது. அவர் வேற அந்த லெட்டர் கொடுத்தவனை தேடியும் அவங்க கண்ணுக்கு அவங்க பிடிபடவே மாட்றாங்க. எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு தெரியாமல் இங்கே மனோஜும் இருந்துட்டுருக்காரு. மனோஜும் இந்த விஷயத்த ரோஹிணிகிட்ட சொல்ல, ரோஹிணி இதை பார்த்து அந்த லெட்டரை படித்து பார்த்து ரொம்ப அதிர்ச்சியாகிறாங்க. முன்னெல்லாம் யார் மூலமாகவோ லெட்ரு வந்துக்கிட்டு இருந்தது ரோஹிணி, ஆனால் இப்போல்லாம் நேராகவே கொண்டு என் கண்ணுக்கு நேராக என் முன்னாடி நின்று என்கிட்ட கொடுத்துட்டு போகிறான். என்ன எதனை கேள்வி கேட்டால் கூட அதுக்கு சரியான பதில் சொல்லாமல் எஸ்கேப் ஆகிட்டான் ரோஹிணின்னு சொல்லும்போது, என்ன மனோஜ் இப்படி கைக்கு கிடைச்சவனை விட்டுட்டு புலம்பிக்கிட்டு இருக்கே அப்படின்னு சொல்லும்போது, நான் என்ன பண்ணுவேன், அவன் ஏதோ டீ கடையில் இன்னும் பணத்தை கொடுக்க சொன்னான், கொடுத்துட்டு ஆளை எட்டி பார்க்குறதுக்குள்ளே அதுக்குள்ளே ஆளை காணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதை கேட்ட எங்கள் ரோஹிணி சொல்கிறாங்க, கண்டிப்பாக இது மொட்டை கடிதாசியாக இருக்கணும். நேரில் கொடுத்துட்டு போய் உன்னை மிரட்டுறான்னா கண்டிப்பாக அவன் எதுக்கு அதை மாதிரி செஞ்சாகணும். அப்படி மிரட்டுறவனாக இருந்தால் நேராகவே தன்னுடைய ஆட்கள் கூட உன்னை மிரட்டியிருக்கலாமே, உன்னை பயமுறுத்தணும் அப்படின்ற ஒரு காரணத்துக்காக யாரோ ஒருத்தவங்க செய்கிற சதி வேலை தான். அது யாருன்னு அப்புறம் பார்த்துக்கலாம். அவங்க அதை பண்ணுறாங்க இதை பண்ணுறாங்கன்னு உன்னுடைய இந்த தொழிலை கான்சன்ட்ரேட் இல்லாமல் போயிடாத. வர கஸ்டமர்ஸுக்கு ஒழுங்காக எல்லாத்தையுமே சொல்லி அவங்கள நீ பொருளை வாங்குற அளவுக்கு நீ செய்யணுமே தவிர அந்த நினைப்பிலே இருந்துட்டுனா நமக்கு வியாபாரம் நடக்கவே நடக்காதுன்னு இங்கே ரோஹிணி எடுத்து சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் அப்போ எல்லாம் கூட இதெல்லாம் காதில் வாங்காத இங்கே மனோஜ் அந்த யோசனையிலே இருக்காங்க. யாராக இருக்கும் அது, எதுக்காக நமக்கு இந்த மாதிரி லெட்ரு கொடுக்குறாங்கன்னு ஏகப்பட்ட குழப்பங்களில் எங்கள் மனோஜ் இருந்துட்டு இருக்காங்க. இதை கண்டுபிடிக்காமல் விடக்கூடாது. எங்கள் அம்மாவுக்கு
அம்மாவுக்கு மாரடைப்பு வருமா, என் தம்பி கொலைக்காரனாக மாறுவானா, ஒன்று அவன் கொலை பண்ணுறதுல நான் சாவேனா, இல்லைனா நானே தூக்கு மாட்டிப்பேனா, இப்படி ஏதாவது ஒரு விஷயம் நடந்தே தீரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு பயமால இருக்குது. இங்கே ரோகிணி சாதாரணமாக இருன்னு சொல்கிறா. இந்த லெட்டர் அவளுக்கு வந்தால் தானே தெரிஞ்சிருக்கும். ஏற்கனவே வந்த லெட்டருக்கு சாமியாரை போய் பார்த்து கலர் கலராக சட்டையை போட்டு ஓரளவுக்கு பிரச்சனையை தடுத்து நிறுத்தி வச்சிருந்தா, இப்போ ரோகிணி எங்கேயோ போய் நமக்கு இந்த கருங்காலி மாலையை வாங்கியாந்து கொடுத்து கழுத்தில் போட சொல்லி கடைசியில் வராத பிரச்சனையை திரும்ப வர வச்சுட்டாளேன்னு இங்கே அந்த யோசனையில் இருந்துட்டுருக்கேன். நான் கிளம்புறேன் மனோஜ். நான் திரும்பவும் சொல்கிறேன், அந்த மொட்டை கடிதாசி பற்றியெல்லாம் பயப்படாத. கொடு அந்த லெட்டரை. உன் கையில் இருந்தால் நீ அதையே படிச்சிட்ருப்பேன். வர கஸ்டமர்ஸை பார்க்க மாட்டேன்னு சொல்லி அதை வாங்கிக்கிட்டே இங்கே ரோஹிணி கிளம்புறாங்க. ரோஹிணிக்கு இங்கே மனோஜ்கிட்ட தன்னுடைய பைத்த காட்டிகளை ஏற்கனவே சொன்ன பிரச்சனை மறுபடியும் இன்னொரு லெட்டர்னு யார் தான் இதை அனுப்புறது? இதை எப்படியாவது நம்ம கண்டுபிடிச்சாகணும். இல்லைனா மனோஜ் பயத்தில் இருந்துட்டு இருப்பான். இதெல்லாம் போய் யாரோ உன்னை சீன்றதுக்காக இந்த மாதிரி செய்கிறாங்கன்னு நம்ம கண்டுபிடிச்சி இங்கே மனோஜிட்ட சொல்லியே ஆகணும் அப்படின்னு இங்கே ரோஹிணியும் அந்த லெட்டரையும் கையோடு எடுத்துக்கிட்டு இவங்க பார்லர் கிளம்பி போகிறாங்க. இங்கே ஷோரூமில் இருக்க மனோஜ், அதாவது அவங்கள சுற்றி இருக்க அவங்க வேலைக்கு வச்ச ஆட்கள் எல்லாருமே மனோஜை பார்த்து பேசிக்கிறாங்க. இந்த ஆள் ஏண்டா இப்படி இருக்காரு, எப்போவுமே ஏதோ பித்து பிடிச்ச மாதிரியே, வர்றவங்க யாரையும் சரியாக கவனிக்கிறதில்ல, நம்மளே வேலை வாங்குறாரே தவிர இவர் எதுக்கு இங்கே இருக்காருன்னு நமக்கும் தெரிய மாட்டுதேன்னு வந்தவங்க எல்லாரும் பேசிக்கிட்டு இருக்கேன். அப்போது இங்கே தான் கஸ்டமர்ஸ் வராங்க. கஸ்டமர்ஸ் எல்லாம் இங்கே என்ன பண்ணுறாங்கன்னா, மனோஜ் ஓரளவு கவனித்து வெளியில் அனுப்பி விட்டாலும் இன்னொரு பக்கம் அவருக்கு மனசு தடுமாறுது, அலமோதுது. யாராக இருக்குன்ற ஒரு கேள்வி மட்டும்தான் ஒரு மனசுக்குள்ளே வந்துட்டு போயிட்டே இருக்கு. உடனே என்ன பண்ணுறாருன்னா, இங்கே தன்னுடைய ஃப்ரெண்டை, அதான் அந்த சந்தோஷ்க்கு ஃபோன் பண்ணுறாரு. சந்தோஷ் உடனே இங்கே கடைக்கு வரேன், எனக்கு இன்றைக்கும் ஒரு மாதிரி லெட்ரு வந்ததுடான்னு சொல்கிறாங்க. மறுபடியும் வந்துடுச்சா? சரி, அவர் கொடுத்த அந்த நாட்கள் எல்லாமே முடிஞ்சிருக்கும். மறுபடியும் அவரை போய் பார்த்தா தான் உனக்கு வர பிரச்சனைகள் எல்லாம் சரியாகும். என்ன சொல்கிற, அவரை போய் பார்ப்போமா அப்படின்னு கேட்க, அவரை போய் பார்க்குறதுக்கு பதிலாக இந்த லெட்டரை யார் கொடுத்தாங்கன்னு நம்ம கண்டுபிடிச்சிட்டோனாலும் கூட நம்மளுடைய பிரச்சனை சரியாயிடும்ல. ஏன் எதுக்குன்னு காரணத்தை தெரிஞ்சுக்கிட்டா மனசளவில் நிம்மதியாக இருக்கலாம். இல்லைனா ஒவ்வொரு நாளும் எப்போ இந்த மாதிரி கொண்டு வந்து கொடுப்பாங்களோன்னு நினச்சி நான் பயந்துக்கிட்டே இருக்கணும்னு சந்தோஷ்கிட்ட சொல்கிறாங்க. சந்தோஷ் இதை கேட்டு, நீ சொல்கிறது சரிதான், அதுக்காக நம்ம இதெல்லாம் எப்படிடா கண்டுபிடிக்க முடியும்னு சொல்லி மனோஜ்கிட்ட கேட்க, கண்டுபிடிச்சி தான் ஆகணும், வேறு வழியே இல்லை, நீ வா போகலான்னு சொல்லும்போது, பின்ன ஷோரூமை யார் பார்த்துக்கிறதுன்னு சொல்ல, எங்கள் ஷோரூமை பார்த்துக்கிறதுக்கு ஒரு ஆளை அப்பாயின்மெண்ட் பண்ணிவிட்டு அங்கேருந்து மனோஜ் கிளம்பி போகிறாங்க. இப்போல்லாம் இவர் கடையை சரியாக பார்த்துக்கிறது கூட இல்லை. நமக்கு என்ன, நம்ம சந்தோஷமாக ஜாலியாக கதை பேசிக்கிட்டு இருக்கலாம். ஆனால் உள்ளே இருக்க வேலையாட்கள் எல்லாரும் தன்னுடைய வேலைகளை பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. இங்கே வெளியில் போகிற மனோஜ் அப்புறம் சந்தோஷ் ரெண்டு பேருமே பேசிட்டு போயிட்டே இருக்காங்க. இப்போது வெளியில் வந்தாச்சு. இப்போ என்னடா பண்ணுறது, உனக்கு கொடுத்த லெட்ரு ஏது, எங்கே, யார் என்னென்னு கண்டுபிடிக்கணும்னா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி சந்தோஷ் கேட்க, நேற்று இந்த டீ கடையில் தாண்டா அவன் இந்த பணத்தை எல்லாம் கொடுக்க சொன்னான். பணத்தை கொடுக்கறதுக்குள்ள ஆள் எங்கேயோ எஸ்கேப் ஆகிட்டான். கண்டிப்பாக அவன் இங்கே எங்கேயாவது தான் இருக்கணும், பக்கத்தில் இருக்கிறவனாக தான் இருந்திருக்கணும். என்னையெல்லாம் ஃபாலோ பண்ணி என்னோட விஷயங்களை ஏதோ தெரிஞ்சிருக்காண்டா, எனக்கு அந்த சந்தேகம் இருந்துக்கிட்டே இருக்குன்னு மனோஜ் சொல்ல, இங்கே உடனே சந்தோஷம் சொல்கிறாங்க, நீ சொல்கிறதெல்லாம் சரிதான், ஆனால் எப்படி விசாரிக்கிறதுன்னு தெரியலையே. சரிவா, இந்த டீ கடையில் விசாரிப்போம். சந்தோஷ் போய் கேட்குறாங்க. ஆமாம், இந்த கடையில் நேற்று இந்த ஆள் உங்களுக்கு பணம் கொடுக்கும்போது இங்கே வெளியில் ஒருத்தர் நின்றுட்டு இருந்தார்ல, அவருக்காக தானே மொத்த பணத்தையும் கொடுத்தார். அவர் யார் என்னன்னு உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அவர் அடிக்கடி இங்கே டீ குடிக்கிறது போகிறது வர்றது எல்லாம் வழக்கமாக தான் வச்சுட்ருப்பாரு. ஆனால் பணத்தை மட்டும் சரியாக கொடுக்க மாட்டார். ஆனால் நேற்று நீங்கள் இவர்கிட்ட சமயம் சிக்கினதுனால தான் எனக்கு பணமும் கையில் கிடச்சிதுன்னு சொல்ல, நீங்கள் சந்தோஷ்க்கு அதுக்கப்புறம் என்ன பண்ணுறதுன்னு தெரியல. என்ன இவர் இப்படி சொல்லிட்டு இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் முழிச்சிட்டு இருக்காங்க. சரி மனோஜ், இப்போ அவங்கள தேடி அலையிறதுக்கெல்லாம் நேரம் இல்லை, ஷோரூமையும் பார்த்துக்கணும்ல, வா போகலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிட, அதுக்கு தான் ஆள் விட்டுட்டு வந்திருக்கோம்ல, நீ எதுக்கு கவலைப்படுற, என்னைக்காவது எப்படியாவது இதை கண்டுபிடிச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லி எங்கள் மனோஜ்கிட்ட பேசிக்கிட்டே இருக்காங்க. இங்கே மனோஜ் சந்தோஷ் ரெண்டு பேருமே பேசிக்கிட்டு இருக்க, உடனே டீ கடைக்காரர் கூப்பிடுறாரு. கூப்பிட்ட உடனே சந்தோஷ் ஓடி போக, அங்கே அவங்க ஒரு டீட்டெயில்ஸ் கொடுக்குறாங்க. யார்கிட்டையும் நான் இந்த டீட்டெயில்ஸ் பொதுவாக கொடுத்ததில்ல அப்படின்னு சொல்லும்போது, மண்டே சொரிஞ்சிட்டு நிற்கிற அவருக்கு ஒரு 500 பணத்தை எடுத்து கொடுத்ததுமே உடனே அவர் சொல்லிடுறாரு, இவங்க இங்கே தான் இருப்பாங்க, எப்போதுமே அவங்க அங்கே தான் சீட்டாட்டம் ஆடுவாங்க, எனக்கு நல்லா தெரியும், அப்போல்லாம் எங்கிட்ட தான் டீ காஃபி இது மாதிரி ஏதாவது ஆர்டர் பண்ணி கேட்பாங்க, நான் தான் கொண்டு போய் கொடுத்துட்டு வருவேன், நீங்கள் அந்த இடத்துக்கு போனால் போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்ல, இங்கே சந்தோஷ் ஓடி மனோஜ்கிட்ட சொல்கிறாங்க. மனோஜ் இதை கேட்டதும், அப்படியா, சரிவா நம்ம உடனே போகலான்னு சொல்லி அந்த இடத்துக்கு கிளம்பி மனோஜ் தன்னுடைய காரில் கூட்டிகிட்டு அங்கேருந்து கிளம்புறாரு. போய் பார்த்தா அங்கே தான் ஒரு கூட்டமே உட்காந்துருக்கு. அதில் அவனும் இருக்கிறத தூரம் இருந்து கவனிக்கிற மனோஜ், இவன் போய் நேரில் போய் பார்த்தோன்னா கண்டிப்பாக சிக்கிப்பான், எதுக்காக ஏன் இப்படி பண்ணுறான்றதை நம்ம கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு நினச்சிட்டு
நேராக அவனை பார்க்கறதுக்காக கிளம்பி போக இங்கே மனோஜ் வந்ததை பார்த்ததும் அந்த ஆளுக்கு கொஞ்சம் விடவெடத்து போகுது. இருந்தாலும் அதெல்லாம் வெளிச்சமாக நேரில் காட்டிக்காம கிளம்பி நிற்கிறாரு. என்னடா நினச்சிட்டு இருக்க உன் மனசில்? இவ்வாறு வா லெட்ரு கொடுப்பேன், இதே வாடிக்கையாக வச்சுக்கிட்டு இருப்பேன், உன் மனசில் என்ன நினச்சிட்டு இருக்க, எதுக்காக இப்படியெல்லாம் செஞ்சிட்ருக்கன்னு சொல்லி கேள்வி கேட்குறாங்க. அதுவும் இல்லாமல் என் அம்மாவுக்கு மாரடைப்பு வரேன், என் தம்பி கொள்வான்னு எதுக்கு தேவையில்லாத வார்த்தைகளெல்லாம் இது மேலே எழுதி என்னை மேலும் மேலும் கஷ்டப்படுத்திட்டு இருக்கேன். நான் பிஸ்னஸ் நல்ல விதமாக ரன் பண்ணி போயிட்டுருக்கணும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி நேரத்தில் உங்களை மாதிரியான ஆட்கள் எனக்கு பிரச்சனை கொடுக்கறதுனால அதையும் சரி வர கவனிச்சுக்க முடியாமல் போயிட்டுருக்குன்னு சொல்ல அந்த ஆள் வந்துட்டு பயங்கரமாக சிரிக்க பக்கத்தில் இருக்கவங்களும் சிரிக்க ஆரம்பிக்கிறாங்க. என்னடா எதுக்கடா இப்போ சிரிக்கிறீங்கன்னு சொல்லி கேட்கும்போது, நாங்கள் என்னமோ இதே வேலையாக வச்சுருக்க மாதிரி பேசுகிறேன், ஏதோ சும்மா டைம் பாஸ்க்கு அப்படி பண்ணோம் அப்படின்னு சொல்ல, எனக்கு நம்பிக்கையே இல்லை, நீ ஏதோ என்கிட்ட நான் இப்போ வசமாக மாட்டிக்கிட்டதுனால என்கிட்டேருந்து தப்பிக்கணுங்கிறதுக்காக போய் சொல்கிறேன். இப்போ என்கிட்டேருந்து தப்பிச்சுட்டு நான் 2-3 நாள் கழித்து வேற ஒரு லெட்டரோட எனக்கு முன்னாடி வந்து நிற்பேன். எனக்கு அதை பற்றியெல்லாம் கவலை இல்லை, இப்போவே நீ என்கிட்ட உண்மையை சொல்லு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு அவருமே எந்த உண்மையுமே சொல்லலை. நீ இப்படியெல்லாம் சொல்ல மாட்டேன்னு தெரிஞ்சுதான் நான் போலீஸை கூப்பிட்ருக்கேன், இன்னும் கொஞ்ச நேரத்தில் போலீஸ் வந்துடும் சொல்லிட்டு எங்கள் மனோஜ் சொல்கிறதுக்குள்ளேயே இங்கே போலீஸ் வந்து நிற்க சந்தோஷ், இவனுங்க தான் சார், இவனுங்க தான் பிரச்சனை கொடுத்துக்கிட்டே இருக்காது அப்படின்னு சொல்லி சந்தோஷ் சொல்ல எங்கள் பக்கத்தில் போகிறதுமே போலீஸ் வந்துட்டு அவனுங்களை பிடிச்சிடுறாங்க. பிடிச்சிட்டு டேய் வாங்கடா அப்படின்னு சொல்லி எழுதிட்டு போகிறாங்க. நீங்களும் வாங்க சார், வந்து ஒரு போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் எழுதி கொடுங்க, அதுக்கப்புறம் நாங்கள் பார்த்துக்குறோன்னு சொல்லும்போது மனோஜுக்கு மனசளவில் ரொம்ப நிம்மதியாக இருக்குது. இவனுங்களை அடித்து பொடிச்சாவது எப்படியாவது இவங்ககிட்டேருந்து உண்மையை கறந்தே ஆகணும் அப்படின்னு நினச்சவங்க இங்கே போலீஸ் ஸ்டேஷனுக்கு சந்தோஷம் கூட்டிகிட்டு போகிறாங்க. போனதுக்கு பிறகு அங்கே கம்ப்ளைண்ட்டாக எழுதி கொடுக்குறாங்க. இந்த மாதிரி என்னுடைய வியாபாரத்தை கெடுக்கணும் அப்படின்றதுக்காக லெட்டர்லாம் எழுதி கொண்டு வந்து கொடுக்குறாங்க சார் அப்படின்னு சொல்லி இங்கே வந்து சொல்லிட்டு இருக்காங்க. வந்திருக்கவனுங்க எல்லாருமே போலீஸ் வந்துட்டு செம்மையாக வெளுத்து வாங்குறாரு உள்ள. இதையெல்லாம் பார்த்தா மனோஜ் கண்டிப்பாக இனிமேல் உங்கள் பக்கம் திரும்பவே மாட்டாங்கடா அப்படின்னு எங்கள் மனோஜை பார்த்து சந்தோஷ் வேற சொல்ல, ஆனால் எதுக்காக பண்ணாங்க அப்படின்றதாவது இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு போகணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் தான் எங்கள் மனோஜ் இருந்துட்டுருக்காங்க. உள்ளே போய் நல்லா விசாரிச்சுட்டு வரவங்க எவ்வளவு அடித்தாலும் எவ்வளவு கேட்டாலும் சொல்லவே மாட்டானுங்கன்னு சொல்லும்போது எங்கள் மனோஜ் நான் ஒரு தடவை கேட்டு பார்க்குறேன் சார்னு சொல்லிட்டு உள்ளே போகிறாங்க. உள்ளே போனவங்க இங்கே பாருங்கடா, ஏன் இப்படி பண்ணீங்க, எதுக்கு பண்ணீங்கன்ற விவரத்தை என்கிட்ட நேரடியாக சொல்லிடுங்க, அப்படி இல்லைனா நீங்கள் கடைசி வரைக்கும் இந்த போலீஸ் ஸ்டேஷன் உள்ளே இருக்க வேண்டியதான். இவர் எனக்கு ரொம்ப தெரிஞ்ச வேண்டப்பட்ட ஒரு ஆள், உங்கள் மேலே கேஸ் போட்டு உள்ளேயே இருக்கிற மாதிரி நான் பண்ணிடுவேன் எங்கள் மனோஜ் சொல்ல அங்கே இருக்க ஆட்களும் வந்துட்டு மனோஜ் பேசுகிறதா, அதுவும் இவ்வளோ ஒரு அதிகார தோரணையோட பேசுகிறத பார்த்ததும் இந்த ஆள் கொஞ்சம் ரொம்ப டம்மி பீஸுன்னு சொல்லி வெளியில் கேள்விப்பட்டோம். ஆனால் என்னடானா இவர் இப்படி பேசுகிறாரேன்னு கொஞ்சம் பயந்து ஒடுங்கி அங்கே மனோஜை பார்த்துக்கிட்டு இருக்கா. மனோஜ் மனசளவில் நான் பேசினதை பார்த்து பயந்துட்டானுங்க போல், எப்படி உண்மையை சொல்லிடுவானுங்கன்னு வெயிட் பண்ணிகிட்டு இருக்கா. எங்கள் போலீஸ் கூப்பிட்றாங்க வெளியில். மனோஜை நீங்கள் வாங்க சார், இவனுங்களாம் இப்படியெல்லாம் சொன்னால் நீங்கள் கிட்ட உண்மையை சொல்ல மாட்டாங்க, ஏன் பண்ணாங்க எதுக்கு பண்ணாங்கன்ற காரணத்தை சொல்லணும்னா கரண்ட் ஷாக் கொடுத்தா சொல்லுவாங்கல்ல, நாங்கள் பார்த்துக்குறோம் சார்னு சொல்லும்போது, என்ன சார் நாங்கள் என்ன அவ்வளோ பெரிய கொலை குத்தமாக பண்ணிட்டு வந்தோம், ஒரே ஒரு லெட்ரு கொடுத்தோம், அதுவும் விளையாட்டுக்கு தான் பண்ணோன்னு சொல்கிறோம், ஆனால் அதெல்லாம் நீங்கள் நம்பாமல் இப்போ எங்களுக்கு கரண்ட் ஷாக் கொடுக்குறோன்னு சொல்கிறீங்க அப்படின்னு வந்திருக்க அந்த ரவுடிகள்லாம் சொல்ல ஆரம்பிக்க அதுக்கு போலீஸ் சொல்கிறாங்க, ஏண்டா விளையாட்டுக்கு செய்கிற விஷயமா இது, ஒரு தடவைன்னா விளையாட்டுக்குன்னு விட்டுடலாம், ஆனால் இதே நீங்கள் வாடிக்கையாக வச்சுருக்கும் பொழுது இதை நாங்கள் வந்துட்டு சாதாரணமாக விட முடியாதுல்ல, இப்போது இந்த கடையில் வேலை பார்ப்பீங்க, இதே போல் இன்னும் எத்தனை கடைகளில் நீங்கள் இந்த மாதிரி செய்ய வச்சுருக்கீங்க, செய்ய போகிறீங்கன்னு தெரியலன்னு சொல்லும்போது, மற்ற கடைகளெல்லாம் நாங்கள் எதுக்கு சார் செய்ய போகிறோம், மனோஜ் தானே எங்களுக்கு செய்ய வேண்டிய ஆளேன்னு சொல்ல, என்னடா சொன்னீங்க, அப்போது ஏதோ இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய காரணம் இருக்குது அப்படின்ற மாதிரி எங்கள் போலீஸ் கேட்க, சரி சரி நீங்கள் சொல்ல மாட்டீங்க, இதோ கரண்ட் ஷாக் ஏற்பாடு பண்ணியாச்சு, உங்கள் மேலே ஒரு கப் தண்ணியை ஊற்றிட்டு அதுக்கு பிறகு கரண்ட் ஷாக்கை கொஞ்சம் கொஞ்சமாக கொடுக்க போகிறோம் அப்படின்னு சொன்னதுமே அங்கே இருக்க ஒரு 10 பேருமே ரொம்ப பயப்படுறாங்க சார். இங்கே பயந்து சத்தமும் போட ஆரம்பிக்கிறாங்க. சார் சார் எதுவும் பண்ணிடாதீங்க, மன்னிச்சிருங்க சார்னு சொல்லி கெஞ்ச, இதை பார்த்து எங்கள் மனோஜ் எப்படியும் உண்மையை வர வச்சிருவார்ன்ற ஒரு நம்பிக்கையில் எங்கள் மனோஜ் இருந்துட்டுருக்காங்க. அதுக்கு பிறகு உள்ளே கூட்டிகிட்டு போய் அடின்னு அடித்து எல்லாருமே கட்டி போட்டதுக்கு பிறகு ஒருத்த மட்டும், நான் சார் உண்மையை சொல்லிடுறேன், நான் எனக்கு குழந்தை குட்டி குடும்பம்னு நான் வாழ்ந்துட்டுருக்கேன், அப்படி இருக்கப்போ நீங்கள் ஏதாவது செஞ்சு கடைசியில் நான் இல்லாமல் போயிட்டேன்னா என் குடும்பம் என்னத்துக்காகிறது, பணத்துக்காக தான் இப்படியெல்லாம் செய்யணும்னு சொல்லிட்டு நாங்களும் வந்தோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டேன் போலீஸ் வந்துட்டு மனோஜ் உள்ளே கூப்பிடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. மனோஜ் சந்தோஷ் 2 பேருமே உள்ளே போக, இவங்களாவது கொஞ்சம் உண்மையை ஒத்துக்கிறான், இவன் என்ன சொல்கிறான்றதை நீங்கள் கேட்டுக்கோங்க, உங்களுக்கு யாராவது எதிரி இருக்காங்களா, இப்படி ஏகப்பட்ட விஷயங்கள் இவங்ககிட்ட தெரிஞ்சுக்கலான்னு சொல்லும்போது உடனே வந்துட்டு, இப்போயாவது சொல்லிடா, எதுக்காக எனக்கு இந்த மாதிரியான ஒரு தொந்தரவு கொடுத்துட்டே இருக்கீங்க, உங்களால் எனக்கு மனசளவில் ரொம்ப பெரிய கஷ்டமாக இருக்குது, என்னால் சரி வர வேலையும் பார்க்க முடியலை, குடும்ப
குடும்பத்தில் சந்தோஷமாகவும் இருக்க முடியல, எதுக்கடா இப்படி பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி கேள்வி மேலே கேள்வி கேட்க, அது ஒன்றும் இல்லை சார், எங்களை இப்படி பண்ண சொன்னதே எங்களோட தலைவர் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. உங்களுடைய தலைவரா? அவருக்கும் எனக்கு என்ன சம்மந்தம்? அவர் எதுக்காக என்கிட்ட இப்படி ஒரு விஷயத்த செய்யணும் அப்படின்னு சொல்லும்போது, நீங்கள் வாங்கியிருக்க ஷோரூமுக்கும் ஏற்கனவே அந்த ஓனருக்கும் எங்களுக்கும் பிரச்சனை இருந்துக்கிட்டே இருந்தது. அந்த பிரச்சனையை சமாளிக்க முடியாமல் தான் அந்த ஷோரூம் ஓனர் சீக்கிரமாக யார் கையிலையாவது கொடுத்துட்டு அதை ஃபாரின் போகணும்னு சொல்லி உங்கள் கையில் கொடுத்துட்டு போனார். நீங்களும் பார்க்க போனால் அவர் அளவுக்கு இல்லைனாலும் ஓரளவு அந்த ஷோரூமை நல்லா தான் மேனேஜ் பண்ணிட்டு வந்துட்டு இருந்தீங்க. ஆனால் இப்போ அது பிரச்சனை இல்லை சார் அப்படின்னு சொல்கிறாங்க. பின்ன வேற என்ன தாண்டா பிரச்சனை, எதுக்குடா என்னை இப்படி கஷ்டப்படுத்துறீங்கன்னு சொல்லி மனோஜ் கேட்கும்போது, உடனே அவனும் சொல்கிறார், பக்கத்தில் இருக்கவங்கள சொல்லாதடான்னு சொல்ல, எனக்கு என் உயிர் தான் முக்கியம், என் பிள்ளைங்க தான் முக்கியம்னு சொல்லிட்டு அவர் உண்மையை சொல்ல வராரு. உங்ககிட்டேருந்து ஷோரூமை திரும்ப நாங்கள் வாங்கணும் அப்படின்றதுக்காக தான் நாங்கள் எங்களை விட பெரிய ரவுடியாக இருக்கிற சிட்டியை தேடி போனோம். சிட்டியா? இந்த பேர் எங்கே கேள்விப்பட்டிருக்கோமேன்னு சொல்லும்போது அதுக்கு சந்தோஷ் சொல்கிறாங்க, நானாவது கொஞ்சம் வட்டிக்கு விட்டு சம்பாதிக்கிறவன், ஆனால் அவன் நிறைய இடங்களில் பெரிய அளவில் வட்டிக்கு விட்டு சம்பாதிக்கிறவன். வட்டி பணத்தை மட்டும் திருப்பி கொடுக்கலனா ஆள் உண்டு இல்லைன்னு பண்ணிடுவான், அவ்வளோ பெரிய ஆள் அப்படின்னு சொல்லும்போது, ஆமாண்டா நானும் கேள்விப்பட்டிருக்கேன், சிட்டிக்கும் இங்கே முத்துவுக்கும் ஏற்கனவே பல பிரச்சனை பல தகராறெல்லாம் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்ருக்கேன். ஆமாம், அவன் எதுக்காக என்னுடைய கடையை அதுவும் அந்த முத்து பையில காலி பண்ணணுன்றதுக்காக என்னை பழி வாங்கணும்னு நினைக்கிறானான்னு சொல்லும்போது, முத்துவா அது யாருன்னு சொல்லி கேட்குறாங்க. சரி அதெல்லாம் விடு, எதுக்காக அவன் என்னைய பழி வாங்கணும்னு நினைக்கிறான்னு சொல்லி எங்கள் மனோஜ் கேட்குறாங்க. அதெல்லாம் எங்களுக்கு தெரியாது சார், எங்களுக்கு தேவை அந்த ஷோரூமு, அது மட்டும் இல்லாமல் அவருக்கு தேவை வேறு ஏதோ காரணம், எங்களுக்கு அவர் வந்துட்டு ரூட் போட்டு கொடுத்தாரு, அது மாதிரி நாங்கள் செஞ்சோம். தயவு செஞ்சு நீங்கள் எது கேட்குறதா இருந்தாலும் அவரை போய் கேட்டுக்கோங்க, எங்களை விட்டுருங்க, ஆளை விடுங்கன்னு சொல்லி சத்தம் போட்டதுமே இங்கே மனோஜ் வெளியில் வேகமாக வராங்க. வந்தவங்க இங்கே போலீஸ்கிட்ட விஷயத்த சொல்லிட்டு, சார் நான் போய் சிட்டியை பார்க்குறேன்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க. அவர் மேலே ஒரு கம்ப்ளைண்ட் கொடுங்க, நாங்கள் வேணால் ஆக்ஷன் எடுக்கிறோன்னு எங்கள் போலீஸ் ஸ்டேஷனில் சொல்லும்போது, முதல்ல என்ன காரணம் ஏதுன்னு நான் கேட்டு தெரிஞ்சுக்கிறேன், கம்ப்ளைண்ட் கொடுக்குறேன் சார், முதல்ல நான் போய் பார்த்துட்டு வரேன்னு சொல்லி எங்கள் சந்தோஷம் கூட்டிகிட்டு நேராக எங்கள் என்ன பண்ணுறாங்கன்னா மனோஜ் சிட்டியை தேடி போகிறாங்க. சிட்டியை தேடி போனால் சிட்டி கூட அங்கே தினேஷ் கூட்டணியோடு இருக்காங்க. தினேஷ் சிட்டி ரெண்டு பேருக்கும் கூட்டணியாக பேசிக்கிட்டு இருக்க நேரத்தில் எங்கள் சிட்டியை பார்க்குறதுக்காக மனோஜ் போனதும் இதை பார்த்ததுமே எங்கள் சிட்டி அதிர்ந்து போய் நிற்கிறாங்க. நம்ம ஆட்கள் எதுவும் வாயை விட்டுட்டானுங்களா அப்படின்ற மாதிரி இருக்க, உள்ளே போகிற சிட்டி ரொம்ப கோவமாக அங்கே இருக்க பொருட்கள் எல்லாம் தூக்கி போட்டு எதுக்கட இப்படி பண்ணனு பிடிச்சி சட்டையை பிடிச்சிருக்க, பக்கத்தில் இருந்த ஆட்கள் எல்லாருமே இங்கே மனோஜ் மேலே கோவப்படுறாங்க. என்ன நினச்சிட்டு இருக்க நீ உன் மனசுலன்னு சொல்லி கோவப்படும் பொழுது, இருங்கடா பொறுமையாக இருங்கடா, சாரு இவ்வளோ கோவப்படுறாருன்னா உண்மை தெரிஞ்சுதான் வந்திருக்காரு, பரவாயில்ல, உண்மையெல்லாம் தெரிஞ்சதுக்கு பிறகு நம்ம தான் பண்ணோன்ற விஷயமும் தெரிஞ்சு தானே வந்திருக்காரு, இவரை முட்டாள்னு நினச்சோம், ஆனால் கொஞ்சம் புத்திசாலியாக தான் இருக்காரு, படிச்சிருக்காருல்ல, அதை யூஸ் பண்ணி தானே ஆகணும் அப்படின்னு சொல்லும்போது, ரொம்ப ஓவராக பேசாமல் எதுக்காக என்னுடைய வாழ்க்கை கெடுக்கிறதுக்காக இப்படி அடிக்கடி லெட்டரை கொடுத்து என்னை காயப்படுத்திகிட்டே இருக்கீங்கன்னு சொல்லும்போது எங்கள் தினேஷ் பயங்கரமாக சிரிக்கவும் ஆரம்பிக்கிறாங்க. ரெண்டு பேருமே சிரிக்கிறதே எங்கள் சந்தோஷ்க்கும் பிடிக்கல, மனோஜுக்கும் பிடிக்கல. ரெண்டு பேருமே கேள்வி கேட்க, ஆமாண்டா உன்னுடைய வாழ்க்கையை, உன்னோட ஷோரூமை, உன்னுடைய நிம்மதியை எல்லாத்தையும் காலி பண்ணணும்னு நினச்சேன், அதுக்காக தான் இப்படிலாம் செஞ்சிட்ருக்கேன்னு சொல்ல, எதுக்கடா இப்படி பண்ணீங்கன்னு திரும்ப திரும்ப அதே வார்த்தையை கேட்க, போதும் நிறுத்து, வந்ததுலேருந்து இந்த ஒரு கேள்வியை தவிர வேறு எதையுமே நீ கேட்க மாட்டேன்னு சொல்லிட்டு தினேஷ் ரொம்ப கோவப்பட, ஆமாம் நீ யார் அப்படின்னு சொல்லி இங்கே கேட்குறாங்க. யாரா இருந்தா என்ன அப்படின்னு எங்கள் தினேஷ் சொல்லும்போது உடனே சிட்டி சொல்கிறாங்க, எல்லாருமே உனக்கு வேண்டப்பட்டவங்க தான் அப்படின்னு சொல்ல, இங்கே எதையுமே கேட்காம புரியாமல் நின்றுட்டுருக்காங்க. அதுக்கு பிறகு சிட்டி சொல்கிறாங்க, இது எல்லாத்துக்கும் பின்னாடி யார் இருக்கா தெரியுமா, உன் ஒய்ஃப் ரோஹிணி தான் அப்படின்னு சொல்ல, எதுக்கு தேவையில்லாமல் என்னோட மனைவி ரோஹிணி மேலே வீண் பழி சுமத்துற, அவெல்லாம் எனக்கு இந்த மாதிரி ஒரு லெட்டரை அனுப்ப மாட்டான் அப்படின்னு சொல்லும்போது, லெட்டர் அவங்க அனுப்புனாங்கன்னு சொல்லலையே, இந்த லெட்டர் அனுப்புனதுக்கான காரணமே அவங்க தான் அப்படின்னு சொல்ல, எதுவுமே புரியாத மாதிரி இங்கே ரெண்டு பேரும் ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் பார்த்துக்க. அதுக்கு இங்கே சிட்டி சொல்கிறாங்க, ஆரம்பத்தில் இந்த தினேஷ் நாலு தட்டணும்னு சொல்லி தான் உன்னுடைய மனைவி என்னை பார்க்குறதுக்காக வந்தாங்க, அப்போ தான் எனக்கே தெரியும் இந்த விஷயமெல்லாம். தினேஷுக்கு நாங்கள் வந்துட்டு போலீஸில் பிடிச்சு கொடுத்தோம், அதுக்கப்புறம் ஜாமீனில் வெளியே வந்த தினேஷ் முதல்ல எங்களை பார்க்குறதுக்காக தான் வந்தார். வந்தது மட்டும் இல்லாமல் இங்கே உன் மனைவி பற்றின எல்லா உண்மைகளையும் எங்ககிட்ட சொன்னார். இப்படிப்பட்ட ஒரு ஃப்ராடு தனத்தை பண்ணிக்கிட்டு இருக்க உன் ஒய்ஃப் வந்துட்டு நல்லவளாக என்கிட்ட வேஷம் போட்டு என்கிட்டேருந்து 3-4 லட்சம் பணம் வாங்கினது மட்டும் இல்லாமல் ஒரு குடும்பத்தில் உன்னைய வந்து ஏமாற்றிட்டே இருக்கான்ற விஷயத்த நானும் தெரிஞ்சுக்கிட்டேன். அது மட்டும் இல்லாமல் தினேஷோட கூட்டணி வச்சதுக்கான காரணமே வேறு. ஆரம்பத்தில் நானும் எங்கள் ரோஹிணி வந்துட்டு 3-4 லட்சம் கடன் வாங்கியிருக்காங்க, எப்படி திருப்பி கொடுத்துருவாங்கன்ற நம்பிக்கையில் இருந்தேன். மாதம் வட்டியை மட்டும் கரெக்டாக கட்டுறாலே தவிர இதனால் வரைக்கும் அசல் வந்து சேர்கிற மாதிரி கிடையாது. அது மட்டும் இல்லாமல் தினேஷ் சொன்ன ஐடியா எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, அதனால தான் அப்படி பண்ணேன்னு சொல்கிறாங்க. என்ன ஐடியா பண்ணிங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது நீங்கள் அப்போ தான் வந்துட்டு அந்த தினேஷே சொல்கிறாங்க, உன்னுடைய மனைவி யார் தெரியுமா, உன்னுடைய மனைவியோட உண்மையான பேர் என்ன தெரியுமா,
நீ தான் நினச்சிட்டு இருக்க அவள் மலேசியாலேருந்து வந்தவனு. ஆனால் அவள் மலேசியாக்காரியே கிடையாது. அவள் இங்கே தான் இதுக்கு முன்னாடி ஒரு கம்பெனியில் வேலை பார்த்துட்டு இருந்தா. அதே கம்பெனியில் தான் நானும் வேலை பார்த்துட்டு இருந்தேன். பார்க்கும்போது எனக்கு அவளை பிடிச்சிருந்தது. அவகிட்ட நானும் நேரடியாக போய் கேட்டும்போது அவள் என் மனைவியை கூப்பிட்டு என்னை அசிங்கப்படுத்திட்டு போயிட்டா. அதுக்கெல்லாம் பழி தீர்க்கணும்னு தான் நானும் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன்னு சொல்லும்போது, ஓ நீ இப்படியெல்லாம் செஞ்சதுனால தான் என் மனைவி மேலே தவறான பழியை போட்டியான்னு சொல்லி கேட்க, கொஞ்சம் நிறுத்துங்க பாஸ், நான் சொல்ல வரதை கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் தினேஷ் எல்லா உண்மைகளையுமே சொல்கிறாங்க. உன் மனைவியோட உண்மையான பேர் ஒரு ரோஹிணி எல்லாம் கிடையாது. அவளுடைய பேர் கல்யாணி. அவளுடைய ஊர் குமரிபாளையம். அவளுக்கு ஒரு அம்மாவும் ஒரு மகனும் இருக்காங்க. ஏற்கனவே கல்யாணம் ஆகி குழந்தை இருக்கிறவளை தான் இப்போ நீ கல்யாணம் பண்ணியிருக்க. அப்படி சொல்லக்கூடாது, உன்னை ஏமாற்றி கல்யாணம் பண்ணியிருக்கான்னு தான் சொல்லணும் அப்படின்னு சொல்ல, இவ்வளோ விஷயத்தையும் அந்த ரோஹிணியை பற்றி நான் தெரிஞ்சுக்கிட்ட பிறகு தான் சரி அவருக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்ற ஒரு முடிவெடுத்து நானும் இப்படி பண்ணேன். அவரும் எங்களுக்கு நிறைய பணம் கொடுத்துருக்காரு. சொல்லப்போனால் எங்கள் ரோஹிணிக்கு நான் கொடுத்த பணத்தை விட அதிகமாகவே எனக்கு அவர் பணம் கொடுத்துருக்காரு. அவருக்கு நான் உதவி செய்யணுன்றதுக்காக. பணம் எனக்கு எந்த பக்கம் அதிகமாக கிடைக்குதோ அந்த பக்கம் நான் ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கிறது சரிதானே. அதனால தான் ரோஹிணிக்கு கொடுத்த பணத்தை எல்லாம் மீறி இப்போ நான் இவர் கூட சேர்ந்து அவரு கூட பிளானில் வந்துட்டு நானும் ஈடுபட்டுக்கிட்டேன் அப்படின்னு சொல்ல, இதை கேட்ட எங்கள் மனோஜுக்கு ரொம்ப பெரிய அதிர்ச்சியாக இருக்குது. நான் ஒரு விஷயத்த சொல்லி இங்கே கேட்க வந்தா நீங்கள் என்னென்னமோ காரணம் சொல்லிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லும்போது, அதுக்கு இங்கே சிட்டியும் தினேஷ் ரெண்டு பேருமே சொல்கிறாங்க, காரணம் இருக்குது, இல்லாமல் நாங்கள் எதுவுமே சொல்லலையே. உன்னுடைய மனைவியை பற்றி தெரிஞ்சுக்கிட்ட பிறகு அவளால் நான் பட்ட கஷ்டங்களுக்கெல்லாம் முற்றுப்புள்ளி கிடைக்கணும், அவளும் அதே கஷ்டத்தை படணுன்றதுக்காக தான் நான் உன்னை டார்ச்சர் பண்ண ஆரம்பித்தேன். இப்போது அவளை பற்றின உண்மை, நாங்கள் அந்த லெட்டரில் எழுதுனது எல்லாமே உண்மை தானே. அவளை பற்றின உண்மை இப்போ உனக்கு தெரிஞ்சிருச்சுன்னா கண்டிப்பாக நீ என்ன பண்ணுவ? ஒன்று நீயே தூக்க மாட்டிப்ப, அப்படி இல்லையா இங்கே உங்கள் அம்மாவுக்கு கண்டிப்பாக மாரடைப்பு வரும். அதெல்லாம் நடக்கத்தானே செய்யும்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் கேட்டீங்க மனோஜ் அப்படியே வெறுக்கி தெரிச்சு போய் பார்த்துட்டே இருக்காங்க. கூடவே சந்தோஷம் கேட்குறாங்க, சார் இந்த மாதிரி தேவையில்லாமல் குடும்பத்தில் குழப்பத்தை உண்டு பண்ணுற மாதிரி ஏதாவது ஒரு விஷயத்த சொல்லாதீங்க. நாங்கள் தேடி வந்ததுக்கான காரணத்தை மட்டும் சொல்லுங்கன்னு சொல்லும்போது அதுக்கான காரணத்தை தானே சொல்லிட்டு இருக்கோம். அந்த லெட்டரில் எழுதியிருக்கிறதுக்கான உண்மையான விளக்கமே இதுதானே. இவ்வளோ தூரம் நீ என்னை தேடி வந்ததுக்கு பிறகு உண்மையை மறைக்கிறது தப்புன்னு தோணுச்சு. அதனால தான் சொல்கிற மனோஜ், உன்னுடைய வாழ்க்கை உனக்கு நல்லா இருக்கணும்னா இப்போவே அவளை தூக்கி போட்டுட்டு உன்னுடைய சந்தோஷமான வாழ்க்கையை வாழ்கிறதுக்கு பாரு. அதை விட்டுட்டு இந்த ரோஹிணி கூட தான் காலத்தை கடத்துவேன், ரோஹிணி கூட தான் சந்தோஷமாக அழுவேன் நினச்சினா கடைசியில் அந்த லெட்டரில் எழுதினபடி உன் தம்பி கையாலேயே நீ சாக வேண்டிய நிலைமை வரும். ஏன்னா இங்கே இருக்கிற ரோஹிணியால் ஏகப்பட்ட பிரச்சனைகளை நீ சந்திப்பேன். கடைசியில் உண்மை தெரிய வரும் பொழுது உன் தம்பியே உன்னை கொலை பண்ணுறதுக்கு கூட யோசிக்க மாட்டான். அப்படி இல்லையா நீயே தூக்கில் தொங்கிடுவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட மனோஜுக்கு இன்னும் பெரிய அதிர்ச்சியாகவே இருக்குது. டேய் மனோஜ், என்னடா அப்படியே நின்றுட்டுருக்க, ஏதாச்சும் பேசுகிறான்னு பக்கத்தில் நிற்கிற சந்தோஷ் சொல்ல, எங்கள் மனோஜுக்கு பேச்சு மூச்சே வரல. அப்படியே அதிர்ச்சியில் உறைஞ்சபடி நின்றுட்டே இருக்காங்க. இப்போது நான் சொல்கிறதுல உனக்கு உண்மை இல்லைனா இதோ எங்கே பாரு அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறாங்கன்னா தினேஷ் எங்கள் ரோஹிணி தான் மகன் கூட இருக்கிற ஃபோட்டோ, தான் அம்மா கூட இருக்கிற ஃபோட்டோவெல்லாம் காட்டுறாங்க. இதை பார்த்தா இன்னும் பேரதிர்ச்சியில் நின்றுட்டுருக்காங்க. சந்தோஷத்தை வாங்கி பார்க்குறாங்க. டே ஆமாண்டா, இது உன்னோட ஒய்ஃப் தான், இவங்க சொல்கிறதெல்லாம் உண்மை தான் அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த ஃபோட்டோவை வந்துட்டு சரியாக பார்க்காம இருந்த மனோஜ் இங்கே தன் ஃப்ரெண்டு பார்த்துக்கிட்டு இருக்கும்போது திரும்பி பார்க்கும்பொழுது தான் அதில் இருக்கிறது கிறிஷோட பாட்டின்ற விஷயமே தெரிய வருது. இப்போ இந்த மொத்த கதையையும் கம்பேர் பண்ணி பார்க்குறாங்க. அப்போது அன்னைக்கு முத்து சொன்ன மாதிரி இந்த கதைக்கு ஒத்து போகிறது ரோஹிணி தானே அப்படின்னு நினச்சி இன்னும் பயங்கர அதிர்ச்சியில் அதுலேருந்து மீள முடியாமல் நின்றுட்டே இருக்காங்க. உடனே சிட்டியும் சொல்கிறாங்க, ஆரம்பத்தில் எனக்கு முத்து தான் மிகப்பெரிய கெட்டவனாகவும் அவனால் நான் பெரிய கஷ்டங்களை அனுபவிச்சதாகவும் நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் பார்க்க போகையில் என்னை விட அதிக கஷ்டத்தை அனுபவித்தது இந்த சாத்தான். அதை பற்றி தெரியாமல் அந்த பொண்ணு சொன்னதை நம்பி இவர் மேலே தான் தப்பு இருக்குன்னு நினச்சி ஆரம்பத்தில் இவர் போலீஸ்லேயும் பிடிச்சு கொடுத்துட்டோம். வெளியில் வந்ததுக்கு பிறகு இவர் எங்ககிட்ட உண்மையை சொன்னதுக்கு பிறகு தானே தெரியுது இங்கே முத்துவால் நான் பட்ட கஷ்டத்தை விட இந்த ரோஹிணியால் இங்கே இவர் பட்ட கஷ்டம்தான் அதிகம்னு. அதனால் பார்க்க போகையில் எனக்கும் அவருக்கும் பெரிய வித்தியாசம் இல்லை. அதனால தான் அவருக்கு உதவி பண்ணணும்னு முடிவெடுத்து நானும் இப்படிப்பட்ட ஒரு விஷயத்த செஞ்சேன்னு சொல்ல, இதை கேட்டதும் எங்கள் சந்தோஷம் ஆடி போய் நின்றுட்டுருக்காங்க. இங்கே மனோஜ் எதுவுமே பேசாமல் அந்த இடத்த விட்டு விலகி போக, இதையெல்லாம் பார்த்த எங்கள் தினேஷ்க்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஒரு வழியாக நான் நினச்சது நடந்துருச்சு. இந்த விஷயத்தை காட்டி உன்னை மிரட்டி கொஞ்சம் சந்தோஷப்படணும்னு நினச்சேன். ஓ முகத்துலையும் ரோஹிணி முகத்துலையும் அங்கே ஆடுறதை பார்த்து ரசிக்கணும்னு நினச்சேன். என்ன இதை நீ கொஞ்சம் சீக்கிரம் கண்டுபிடிச்சிட்டேன். உன்னை அடி முட்டாள்னு நினச்சேன். கொஞ்சம் புத்திசாலியாக தான் இருக்க. ஆனால் இந்த புத்திசாலித்தனத்தை உன் மனைவி ரோஹிணி கிட்ட காட்டு, அப்போ தான் உன்னோட வாழ்க்கை நிலைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் தினேஷ் பார்த்து சிரிக்க, கூடவே சிட்டி நின்று சிரிக்கிறாங்க.
இதையெல்லாம் பார்த்த சந்தோஷ், நீ வா மனோஜ் அப்படின்னு சொல்லி மனோஜை வெளியில் கூட்டிகிட்டு போக, என்னடா மனோஜ் இப்படி ஆயிடுச்சு, நம்ம வேற ஏதாவது காரணம் இருக்கும் அப்படின்னு நினச்சி வந்தா உன்னுடைய குடும்ப காரணத்தை சொல்லி இப்படி உன்னை அசிங்கப்படுத்துகிறாங்க. அப்போ உனக்கு இது எதுவுமே தெரியாதாடா? உன்னுடைய மனைவிக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆகி ஒரு குழந்தை இருக்குன்னு வேற சொல்கிறாங்க. ஆதாரத்துக்கு ஃபோட்டோலாம் காட்டுறாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது கூட உன்னால் நம்பாமல் இருக்க முடியலையான்னு சொல்லி கேட்கும்போது எங்கள் மனோஜ் அப்படியே கலங்கி போய் நின்றுட்டுருக்காங்க. முதல்ல நீ வா மனோஜ்னு சொல்லி வெளியில் கூட்டிகிட்டு போயிட்டு கொஞ்சம் தூரம் போனதுக்கு பிறகு இப்போ என்ன பண்ணலான்னு இருக்க, இப்போ இந்த பிரச்சனைக்கு என்னதான் முடிவு கட்ட போகிறேன்னு சொல்லி கேட்குறாங்க. இங்கே மனோஜ் வந்துட்டு கண்கள் இங்கே நிற்க, இங்கே பாருடா மனோஜ், இங்கே தலைக்கு மேலே எங்கள் பிரச்சனை போயிடுச்சு. அதுக்கு பிறகு இதை நீ சொல்லாமல் மறைக்கிறதும் ரொம்ப பெரிய தப்பு. உன் முகத்தை பார்த்தே வீட்டில் இருக்கவங்க எல்லாரும் என்ன ஏதுன்னு கேட்கவும் ஆரம்பிச்சிருவாங்க. பார்த்தில்ல இவனுங்க எப்படி சிரிக்கிறானுங்கன்னு, உன்னுடைய வாழ்க்கை இப்படி இருக்கிறத நினச்சி ரொம்பவே சிரிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த சிட்டிக்கு உன் குடும்பத்தில் ஏதாவது பிரச்சனை வந்தால் போதும், அப்படிப்பட்ட ஒரு நிலைமையில அவன் யோசிச்சுட்டு இருக்கான். இங்கே அந்த தினேஷ் இங்கே ரோஹிணியை பழி வாங்கணுங்கிறதுக்காக உன் வாழ்க்கையை சேர்ந்தே இப்போ கஷ்டப்படுத்திட்டு இருக்கான். நீ எடுக்கிற முடிவில் தான் உன்னுடைய வாழ்க்கை இருக்குது. இருந்தாலும் கொஞ்சம் யோசித்து நிதானமாக முடிவெடு அப்படின்னு சொல்லிட்டு உன்னை இங்கே தனியாக விட்டுட்டு போகிறது சரியாக இருக்காது. நீ வா உன்னை ஷோரூம்லேயே போய் விட்டுட்டு போகிறேன்னு சொல்லி இங்கே ட்ரைவ் பண்ணிட்டு வராங்க. சந்தோஷ் தான் கூட்டிகிட்டு வராங்க. கூட்டிகிட்டு வந்து எங்கள் ஷோரூம்லேயே விட்டுட்டு, சரிடா மனோஜ் கொஞ்சம் பார்த்துட்டு எனக்கு கால் பண்ணு, பிரச்சனைகள் எதுவுமே பண்ணாத, நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு கிளம்ப இங்கே மனோஜ் நின்றுட்டுருக்க. உள்ளே ரோஹிணி இருந்து வராங்க. எங்கே மனோஜ் போயிட்ட? ஷோரூமில் யாருமே இல்லை, யாரோ ஒருத்தவங்களை அப்பாயின்மெண்ட் பண்ணிட்டு போயிட்டுருக்க. இப்படி தான் ஷோரூமை கவனிச்சுக்கிற லட்சணமா என்ன? திரும்பவும் சாமியாரை பார்க்குறேன்னு சொல்லி கிளம்பி போயிட்டியான்னு அங்கேருந்து ஓடி வந்து ரோஹிணி கேட்க, இங்கே ரோஹிணி இப்படி பேசிக்கிட்டு இருக்கதை பார்த்து முறைச்சி நின்றுட்டுருக்காங்க. எங்கள் மனோஜும் உள்ளே வா மனோஜ் அப்படின்னு சொல்லி கையை பிடிச்சி எழுதிட்டு போக கையை உதறி விடுறாங்க. என்னாச்சு அப்படின்னு சொல்லி எதுவுமே தெரியாமல் இங்கே ரோஹிணி ரொம்ப பயத்தோட எங்கள் மனோஜ் கோவமாக போகிறத பார்த்து பின்னாடியே போகிறாங்க. என்னாச்சு மனோஜ் உனக்கு? எதுக்கு இப்படி நடந்துக்கிற? அதுவும் கடையில் எல்லாரும் பார்க்குறாங்க. இந்த நேரத்தில் என்ன கோவம் உனக்கு? எதுவாக இருந்தாலும் வீட்டில் தானே என்கிட்ட நீ கோவத்தை காட்டுவ. இப்படி ஷோரூம்லலாம் நீ இந்த அளவுக்கு நடந்துக்க மாட்டியே, என்னென்ன சொல்லு மனோஜ் அப்படின்னு கேட்குறாங்க. இதுக்கப்புறம் என்னை என்ன சொல்கிறேன்னு சொல்லி இங்கே அப்படியே கண்ணாடியை கழட்டி வச்சுட்டு ரொம்ப கண் கலங்கி கண்ணை மூடியபடி எங்கள் தரையில் அப்படியே உட்கார, சுற்றி இருந்து வேலை பார்க்குற ஆட்கள் எல்லாருமே இங்கே ஓடி வந்து நிற்க, மனோஜ் என்னாச்சு சொல்லுன்னு சொல்லும்போது எங்கள் ரோஹிணியை உட்கார்ந்துருக்க நேரத்தில் பிடிச்சி தள்ளி விடுறாங்க. என் பக்கத்தில் கூட வராத, என்னை தொடாத, என்னைய நீ ஏமாற்றி என் வாழ்க்கையை கெடுத்த நீ இப்போ என் பக்கத்தில் வந்து உட்காந்து எனக்கு ஆறுதல் சொல்கிற மாதிரி அப்படியே ஆக்ட் பண்ணலான்னு நினைக்கிறியா? உன்னோட ஆக்டிங்கெல்லாம் உன்னோட வச்சுக்கோ, உன்னோட நடிப்பை நம்புறதுக்கு இனிமேல் நான் தயாராகவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அழுகிறது மட்டும் இல்லாமல் எங்கள் ஷோரூம்லாம் எல்லாருக்கிட்டையும் சொல்லிவிட்டு இன்றைக்கி வேலை இல்லை, எல்லோரும் கிளம்பி போங்க, நானும் வீட்டுக்கு போகணும், எனக்கு மனசு சரியில்லைன்னு சொல்ல இங்கே ஷோரூமை வெளியில் வந்து பூட்டிட்டு ரோஹிணியை கூட கூட்டிகிட்டு போகாமல் நேராக தன்னுடைய கார் எடுத்துகிட்டு வீட்டுக்கு போகிறாங்க ரொம்ப கோவத்தோட. அதே நேரம் இங்கே ரோஹிணிக்கு எதனால் கோவப்படுறாரு, ஏன் கோவப்படுறாருன்னு புரியாமல் ரொம்ப குழம்பி போய் நின்றுட்டுருக்காங்க. இங்கே ரோஹிணியும் அங்கே வீட்டுக்கு போகிற மனோஜ் இன்னும் பயங்கர அதிவேகத்தில் தான் காரை ஓட்டிகிட்டு போகிறாங்க. எப்படியாவது வீட்டுக்கு போய் விஷயத்த சொல்லி ஆகணும் அப்படின்ற ஒரு எண்ணம் மட்டும்தான் அவருக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்குது. ஆனால் இங்கே ஷோரூமை விட்டு கிளம்புற ரோஹிணி ரொம்ப பயத்தோடையும் பதட்டத்தோடையுமே அந்த வீட்டில் ஷோரூம்லேருந்து கிளம்புறாங்க. என்ன பிரச்சனை, இப்படி மனோஜ் கோவப்பட மாட்டானே அப்படின்னு நினச்சி பயத்தில் இருக்க இங்கே மனோஜ் யோசிச்சுட்டே போகிறாங்க. ஒருவேளை அந்த லெட்டரில் எழுதியிருக்க மாதிரி இந்த விஷயத்தெல்லாம் நம்ம வீட்டில் போய் சொன்னால் அந்த லெட்டரில் எழுதியிருக்க மாதிரி அம்மாவுக்கு உண்மையிலேயே மாரடைப்பு வருமா, இதெல்லாம் நடந்துருமான்ற ஒரு பயமும் அவருடைய மனசுக்குள்ளே ஓடிட்டே இருக்குது. ஆனால் அது எதையுமே இப்போ அவர் வந்துட்டு யோசிக்கிற மன நிலைமையில கூட இல்லை. தன்னுடைய பிரச்சனையை யார்கிட்டயாவது சொல்லி அழுகணும் அப்படின்ற ஒரு எண்ணம் மட்டும்தான் அவருக்குள்ளே இருக்க. இந்த விஷயத்தை அம்மா கிட்ட சொன்னால் மட்டும்தான் அதுக்கான தீர்வு கிடைக்கும், அவங்க நமக்கு சப்போர்ட் பண்ணி நமக்கு ஆறுதலாக பேசுவாங்கன்ற ஒரு எண்ணத்தோட இங்கே ரொம்ப கவலையோடையும் மனோஜ் வீட்டுக்கு கிளம்புறாங்க. அதே நேரம் இன்னொரு பக்கம் பதட்டத்தோட படபடப்போட ரோஹிணி வந்துட்டு இருக்காங்க.